ஹாய் everyone, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கிறீங்களா? வெல்கம் பேக் டு ட்ரிபிள் ஒன் டாரா இன் தமிழ். மே ஃபஸ்ட்டு லீவ் டே, மேபி உங்கள் பர்சன் வீட்டில் இருக்கலாம். ஸோ தட் உங்கள் நினைவு உங்களுக்கு வருது அப்போ என்ன நினைக்கிறாங்க. பைல் 1, பைல் 2, பைல் 3. நம்பர் 1 நினச்சவங்களுக்கு கிளாரிஃபிகேஷன். நீங்கள் ஏதாவது அவங்கள்ட்ட கிளாரிஃபிகேஷன் கேட்டிங்களா? எதிர்பார்த்துட்ருக்கீங்களா? அதை அவங்க தரப்போகிறது கிடையாது. ஏன்னா அவங்க கரெக்டுன்னு அவங்களுக்கு தெரியும். அதனால் உங்ககிட்ட அவங்க ப்ரூவ் பண்ண அவசியம் இல்லை அப்படின்ற ஒரு மைண்ட் செட் அவங்களுக்கு இருக்க தான் செய்யுது. ஐ நெவர் இமேஜின் அவர் ரிலேஷன். ஸோ நம்மளோட ரிலேஷன்ஷிப் இந்த மாதிரி ஒரு முடிவுக்கு வரும்னு நான் நினச்சி கூட பார்க்கலன்னு நினைக்கிறாங்க. ஒரு நம்பிக்கையின்மை அப்படின்றது இருக்குது இந்த ரிலேஷன்ஷிப்புக்குள்ளே. அந்த டவுட்டு தான் இந்த ரிலேஷன்ஷிப்பையே கொன்றுச்சு அப்படின்றது அவங்களுடைய ஃபீலிங்காக இருக்குது. பைல் 2 சப்போர்ட். ஐ எம் ஆல்வேஸ் வித் யூ டு இன் யர் டிஃபிகல்ட் டைம். ஸோ உங்கள் பர்சன் நிறைய சப்போர்ட் பண்ணியிருக்கலாம், உங்களுடைய டிஃபிகல்ட் டைமில் ஹெல்ப் பண்ணியிருக்கலாம். அப்படி இல்லைன்னா இனிமேலாவது ஹெல்ப் பண்ணணும்னு நினைக்கிறாங்க அப்படின்னு சொல்லலாம். அவங்க இல்லாமல் நீங்கள் ஐசோலேட்டடாக ஃபீல் பண்ணுறீங்க ரொம்பவே. ஸோ பைல் 2 ஒரு சிலருக்கு அவங்க பர்சன் ரொம்ப தனிமையாக ஃபீல் பண்ணலாம். நீங்கள் கால் பண்ணாமலே இருக்கலாம். ஸோ அவங்க தனிமையாக ஃபீல் பண்ணுற மாதிரி இருக்குது. இப்படியே விட்டிங்கன்னா அவங்க இதுலேருந்து விலகி போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஸோ ஃபஸ்ட் டைம் பார்க்கும்போதே இருவருக்குள்ளும் ஒரு அந்த மனசும் இடமாற்றம் அப்படின்னு சொல்லுவாங்களே, ஒரு 2 பேருக்குமே பிடிச்சிருந்துருக்கும் அப்படின்ற ஒரு விஷயம் தெரியுது. ஓகே, ஸோ அவங்களுடைய ஃபீலிங் எப்படி இருக்குன்னா, ரொம்ப வருத்தப்படுறாங்க. இந்த பிரேக்கப்னால அவங்களுக்கு ஹார்ட் பிரேக் ஆகுது. ஸோ நீங்கள் அவங்க ஹார்ட்டை திருடிட்டீங்க பார்த்த அன்னைக்கு. அதை கவனமாக நீ தான் பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, ஸ்டில் இல்லைன்னா என்ன தெரியுதுன்னா அவங்களுக்கு இன்னும் உங்கள் மேலே ஒரு லவ் இருக்குது அப்படின்னு தெரியுது. பைல் 3 உங்கள் பர்சனுடைய ஃபீலிங்ஸ். ரெக்ரெட். ஏதோ பண்ண விஷயத்துக்கு அவங்க மன்னிப்பு கேட்குறாங்க, வார்த்தை மூலமாக இல்லைன்னா ஆக்ஷன் மூலமாக. ஸோ மன்னிப்பு கேட்கணும்னு நினைக்கிறாங்க.